இது உங்கள் டிடெக்டிவ் உலகம். Born to detect, detect to win. உங்கள் மூளையை குழப்பும் சில புதிர்கள். ஒரு பெரிய கனரக வாகனம் ஒன்று பாலத்தின் அடியில் சிக்கிக் கொண்டது. எவ்வளவு முயன்றும் அந்த வாகனத்தை வெளியில் எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அங்கு வந்த ஒருவர் கூறிய ஆலோசனையால் வாகனம் வெளியே எடுக்கப்பட்டது. அப்படி அவர் கூறிய ஆலோசனை என்ன? அவர் வாகனத்தின் டயர்களில் உள்ள காற்றை வெளியேற்ற சொன்னார். அவ்வாறு செய்தவுடன் வாகனத்தின் உயரம் குறைந்தது. வாகனமும் வெளியே எடுக்கப்பட்டது. ஒரு ஆண் ஒரு நபரை சுட்டுவிட்டார். பின் அவரை தண்ணீரில் 5 நிமிடம் முக்கினார். ஆனால் 5 நிமிடம் கழித்து அவருடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார். அது எப்படி? அந்த ஆண் ஒரு புகைப்பட கலைஞர். அவர் ஒரு நபரை சுட்டது அவரின் கேமராவின் மூலம். பின் அந்த பிலிம்மை தண்ணீரில் 5 நிமிடம் முக்கி பின் பிலிம்மை காற்றில் காயவிட்டார். நீங்கள் கதவு மற்றும் ஜன்னல் இல்லாத ஒரு சிமெண்ட் அறையில் உள்ளீர்கள். உங்களிடம் ஒரு கண்ணாடி மற்றும் சிறிய கட்டை மட்டுமே உள்ளது. நீங்கள் அந்த அறையிலிருந்து எப்படி வெளியே வருவீர்கள்? நீங்கள் எந்த வழியில் அறைக்குள்ளே வந்தீர்களோ அதே வழியில் அறைக்கு வெளியே செல்ல வேண்டும். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 ஆண்கள் பைகளுடன் வெளியூர் பயணம் சென்று கொண்டுள்ளனர். அதில் பயணம் செல்ல செல்ல ஒருவரின் பையின் சுமை மட்டும் குறைந்து கொண்டே வருகின்றது. மற்றவர்களின் சுமை குறையவில்லை. அப்படி என்ன பையை அவர் எடுத்து சென்றார்? அவர் எடுத்து சென்றது உணவுப் பொருட்கள் அடங்கிய பையை. உணவை உண்ண உண்ண பையின் சுமை குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு பெண் இரவில் ஒரு இருட்டு அறையில் மெழுகுவர்த்தி, விளக்கு மற்ற எந்த வெளிச்சமும் இல்லாமல் தொடர்ந்து படித்துக் கொண்டே உள்ளார். அது எப்படி? அவர் கண் பார்வையற்றவர். அவர் படித்துக் கொண்டிருந்தது பிரெய்லி முறையில். 5 நண்பர்கள் ஒரு சாலையில் நடக்கின்றனர். அப்பொழுது திடீரென கனத்த மழை பெய்ய தொடங்கியதும் அவர்களில் 4 பேர் குடை இல்லாமல் வேகமாக நடக்கத் தொடங்குகின்றனர். ஒருவர் மட்டும் நடக்கவில்லை. ஆனால் 5 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்திற்கு வந்தடைகின்றனர். 5வது நபரை தவிர மற்ற அனைவரும் மழையில் நனைந்து விட்டனர். அது எப்படி? 5வது நபர் இறந்துவிட்டார். அவரின் உடல் சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்தது. மற்ற 4 நண்பர்களும் அந்த சவப்பெட்டியை சுமந்து வந்தனர். உங்கள் முன் தண்ணீர் முழுவதும் நிரம்பிய குளியல் தொட்டி ஒன்று உள்ளது. உங்களிடம் ஒரு வாளி, ஒரு கப் மற்றும் ஒரு தண்ணீர் கேன் உள்ளது. எப்படி நீங்கள் தொட்டியில் உள்ள தண்ணீரை விரைவாக வெளியேற்றுவீர்கள்? தண்ணீர் தொட்டிக்கு அடிபாகத்தில் உள்ள குழாயை சுழற்றினால் தண்ணீர் விரைவாக வெளியேறிவிடும். ஒரு குருவி, ஒரு குரங்கு மற்றும் ஒரு அணில் 3க்கும் ஒரு போட்டி. அதாவது யார் முதலில் வாழைக்கன்றின் மீது ஏறி வாழைப்பழத்தை பறிப்பார்கள் என்று. இந்த போட்டியில் யார் வெல்வார்? யாரும் போட்டியில் வெல்ல மாட்டார்கள். ஏனென்றால் வாழைக்கன்றில் வாழைப்பழம் இருக்காது. வாழை மரத்தில்தான் வாழைப்பழம் இருக்கும். எந்த கேள்விக்கு நீங்கள் ஆம் என்று பதிலளிக்க முடியாது? நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா என்னும் கேள்விக்கு ஆம் என்று பதிலளிக்க முடியாது. ஒரு சேவல் மலையின் சரியான உச்சியிலிருந்து முட்டையிட்டால் அந்த முட்டை எந்த பக்கத்தில் விழும்?
என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு. இந்த புதிர்கள் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறங்க. மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்.